வணக்கம். உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி. பொதுவா கார் மார்க்கெட்ல பிராண்ட் வேல்யூவே இல்லாத ஒரு கார் பிராண்ட் என்ன அப்படிங்கிறவங்களுக்கு தெரியுமா? இந்த நியூஸ் கேட்கும்போது உங்களுக்கும் ஷாக்கா இருக்கும், எனக்கும் ஷாக்காக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பிராண்ட் தான் மாருதி சுசுகி. மாருதி சுசுகி கிட்ட 4 லட்ச ரூபாய் பட்ஜெட்ல இருந்து 20 லட்ச ரூபாய் பட்ஜெட் வரைக்குமான கார்கள் அவங்ககிட்ட இருக்கு. அதுக்கு மேலே ஒரு கார் இருக்கு. அந்த ஒரு காரை வச்சு தான் மாருதி சுசுகியோட பிராண்ட் வேல்யூவா இல்லைன்னு நான் சொல்ல வரேன். டொயோட்டாவும் மாருதியும் சேர்ந்து அவங்களோட கார்களை மாறி மாறி கொடுத்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு கார் தான் இனோவா ஹை கிராஸ். இனோவா ஹை கிராஸ் டொயோட்டா கிட்ட இருந்து மாருதி கிட்ட வந்து இன்விக்டோ அப்படிங்கிற பேர்ல வந்து சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. அதோட சேல்ஸ் வால்யூம் ரொம்ப கம்மி. 3 டிஜிட்ல மட்டும் தான் இருக்கு, 4 டிஜிட்டுக்கு போகவே இல்லை. நம்ம எல்லாருக்கும் தெரியும் மாருதி கார் வந்து மாசத்துக்கு ஒரு எல்லா கார் பிராண்டையும் சேர்த்து வச்சா கூட அந்த அளவுக்கு சேல்ஸ் வால்யூம் வராது. ஆனால் அவ்வளோ சேல்ஸ் வந்து மாசம் கொடுத்துட்டு இருக்கு. இருந்தாலுமே அப்படி ஒரு பிராண்ட்ல வந்து இந்த அளவுக்கு சேல்ஸ் வால்யூம் கம்மியா இருக்கக்கூடிய கார்கள் இருக்கா கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. மாருதி சுசுகி கார்கள் 4 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய் பட்ஜெட்ல இருக்கு அப்படின்னா நார்மல் பீப்பிள், அதுக்கப்புறம் பேங்க் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் மிடில் கிளாஸ் பீப்புள் இவங்க மட்டும் தான் வாங்குற மாதிரி ஒரு பேரை வந்து மாருதி சுசுகி வாங்கிட்டு. அதுக்கான காரணம் என்னன்னா, இன்ஜின் நல்லா இருக்கும், டிசைன் நல்லா இருக்கும், ஆனா சேஃப்டி சுத்தமா இருக்காது, குவாலிட்டி இருக்காது. இதுதான் ஒரு மெயின் காரணம். எந்த ஒரு பிராண்டா இருந்தாலுமே குவாலிட்டியான ப்ராடக்ட்டை கொடுத்தா மட்டும்தான் அவங்க என்ன பொருள் லான்ச் ஆனாலும் நம்பிக்கையா வாங்கக்கூடிய ஒரு மனநிலைமை வரும். அது வந்து மாருதி சுசுகி கிட்ட கண்டிப்பா இல்லை. ஏன்னா அவங்க லான்ச் பண்ணக்கூடிய கார் எல்லாமே சேஃப்டி இல்லாத கார் தான். இப்பதான் ஸ்விஃப்ட் டிசைர் 5 ஸ்டார் சேஃப்டியில் வந்திருக்கு. இது முன்னாடியே அவங்க கொடுத்துருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு சேல்ஸ் வால்யூம் வச்சிருக்க ஒரு பிராண்ட் அப்படின்னா மாருதி சுசுகி மட்டும்தான். இவங்க நினைச்சிருந்தா கண்டிப்பா இதுக்கு முன்னாடி ஒரு 5 ஸ்டார் சேஃப்டியில் ஒரு காரை கொடுத்துருக்கலாம். ஆனா அவங்க கொடுக்கல. நான் மாருதி சுசுகி அப்படி கிடையாது. அவங்களோட சேல்ஸ் வால்யூம் நல்லா இருக்கு. ஒரு யோசனை வந்து கண்டிப்பா இதுக்கு முன்னாடி 5 ஸ்டார் சேஃப்டி கொடுத்துருக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காண்டி மட்டும்தான் பிராண்ட் வேல்யூ இன்னுமே இன்க்ரீஸ் ஆகாம இருந்திருக்கு. ஏன்னா ஒரு கார் பிராண்ட், நம்பிக்கையான கார் பிராண்ட், நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா மாருதி சுசுகி பிராண்ட் மேல மக்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கணும். ஏன்னா இனோவா ஹை கிராஸ் வந்து ஒரு புது கார் கிடையாது. ஏற்கனவே டொயோட்டால சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கக்கூடிய காரை தான் ரீபேட்ச் பண்ணி தான் மாருதி சுசுகி சேல்ஸ் பண்றாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பா டொயோட்டாவோட பார்ட்ஸ் எல்லாத்துலயும் இருக்குன்னா கண்டிப்பா எல்லாரும் நம்பி வாங்கியிருக்கணும். ஏன் வாங்கல அப்படின்னா சுசுகி மேல உள்ள நம்பிக்கை இல்லாத ஒன்று தான்.